ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு மார்னிங் எழுந்த உடனே வெளியில வரா. என்ன பண்ணணும் இன்னைக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்பதான் அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, காலையில மருமகள்கள் எழுந்து வந்த உடனே இங்க இருக்கிற எல்லாத்தையுமே தொடச்சி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னது இவ்வளோத்தையுமா, நம்ம எதுக்கு வேலைக்காரங்க வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, அந்த வேலைக்காரங்களே நம்ம தான் அப்படின்னு சொல்றா. ஐயோ, என்னது நான் வேலைக்காரியா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா ஹீரோயின். மீரா உடனே என்ன கேட்குறான்னா, நீ எதுக்காக என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்க? நான் வந்துட்டு உன்னை விட வயசுல பெரியவ கிடையாது, புரியுதா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின், சரி நம்மளும் ஒரு கவுண்டரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்றேன்னா, கரெக்டு தான், நான் தானே வந்து பெரிய பிள்ளையோட பொண்டாட்டி, அப்ப நான் தான் உனக்கு அக்கா இல்ல, நீ அப்பனா என்ன மரியாதையா இனிமே அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுத்த உடனே இவளுக்கு செம காண்டாயிடுது. அப்பதான் அங்க மாமியார் வராங்க. வந்த உடனே அவங்க வந்துட்டு செம்மையா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயினை. என்ன நீ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, என்னது இது கண்ணாடி மூஞ்சில, எங்க நின்றுட்டு இருக்கோம் இந்த கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்க, அப்படியே மாதிரியே இருக்க பாக்குறதுக்கு அப்படின்னு ஒண்ணு. ஐயோ, இதுதான் ஃபேஷன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மரியாதையா அதெல்லாம் கழட்டு, இங்க வேலை பண்றதுக்காக வந்தியா இல்ல எதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்க, ஃபேஷன் ஷோவா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி திட்டின உடனே, இல்ல ஏதோ கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துடைக்க ஆரம்பிச்சிடுறா அவளுமே. இதை டெய்லி துடைக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா டெய்லி துடைக்கணும். டெய்லியுமா, எத்தனையை துடைக்கணும் டெய்லி அப்படின்னு கேட்கும் போது, டெய்லி என்ன ஒன்னு ஒன்னாவா தொடச்சிக்கிட்டு இருப்ப, எல்லாத்தையுமே டெய்லி தொடச்சி சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உடனே ஹீரோயின் சுத்தி சுத்தி பாக்குறா. ஐயோ, இவ்வளோத்தையும் டெய்லி துடைக்கணுமா, அது எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. நைட் ஆயிடுது. செம்ம கோவமா வேக வேகமா போய் அவளோட கார்ல ஏறுறா. இதெல்லாம் ஒன்னும் ஒரு குடும்பமா இல்லை, என்னதான் வந்த மருமகளை இப்படி எல்லாம் தான் பண்ணுவாங்களா? ஐயோ, இவ்வளோ நேரமா அடக்கி வச்சு என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ரிலீஸ் பண்ணிடுறா. ஐயோ மேனேஜர், நீங்க எதுக்காக இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எப்படியாவது வந்து சிஇஓ கிட்ட பேசுங்களேன், எனக்கு வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு விட்டுக்கிட்டே இருக்கா. அதை பார்த்ததான் தெரியுது ஹீரோன்னு சொல்லிட்டு, ஐயோ நீயா, நீ என்ன ஃபாலோ பண்ணி இங்க வந்துகிட்டே இருக்கியா, நீ எதுக்காக என் கார்ல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கத்தும் போது ஹீரோ எதுவுமே பதில் பேசாம வேக வேகமா இறங்கி ஓடி போய் எல்லா கதையுமே திறந்து விடுறான். நம்ம மானம் ஏன் இவன்கிட்டயே கண்டினியூவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஹீரோயின் இறங்கின உடனே இவன் என்ன சொல்றான்னா, அப்பவே நான் டவுட் பட்டேன், சேம் ஸ்மெல்லு சேம் கண்ணு, நீ தானே அது காலையிலயும் அப்படின்னும் போது, என்ன ஸ்மெல்லு, ஏன் அந்த ஸ்மெல்லுக்கு என்ன குறைச்சல், ஏன் உங்களுக்கு எல்லாம் என்ன மல்லிப்பூ வாசம் வீசுமா என்ன அப்படின்னு கலாய்க்கிறா. ஹீரோக்கு ஐயோ என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுறாளே அப்படின்னு காண்டாகுது. அதெல்லாம் இருக்கட்டும், என் கார்ல எதுக்கு நீ உட்காந்துட்டு இருக்க அப்படின்னும் போது, இது உன் கார் இல்ல, இது ஏன் காரு, உன்னோட காரை எடுத்துட்டு உன் மேனேஜர் இப்பதான் இப்படி போனாரு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அவளுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. நம்மளை விட்டுட்டு அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி. அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, சிஇஓ அவனை வர சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக அவளை அங்கேயே விட்டுட்டு நீங்க வர சொன்னீங்க அப்படின்னு சிஇஓ கிட்ட கேட்கும் போது, அவ அங்கதான் இருந்தாகணும், இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும் அப்படின்றான். ஐயோ பாவம், அவ எப்படி அங்க தங்குவா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கும் போது, இந்த வேலையே அவளுக்கு போயிடும், பரவாயில்லையா, அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன்னா உனக்குமே வேலை இல்லாம போகும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு போயிடுறாரு. ஹீரோயின் உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்றா. இது பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீ சிஇஓ கிட்ட எப்படியாவது பேசி, என்னால இங்க தங்க முடியாது, ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டேன், இங்க இருக்க எல்லாருமே வித்தியாசமா பேசுறாங்க, வித்தியாசமா இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இது பாரு, நல்லா நான் சொல்றதை கேட்டுக்கோ, உனக்கு வேலை இருக்கணும், எனக்கும் வேலை இருக்கணும் அப்படின்னா உனக்கு வேற வழியே இல்லை, நீ அங்கதான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினை கூப்பிட்டு, வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு மேக்ஸ் ஜீனியஸா, எதை வந்து நம்ம பண்ணாலுமே செஞ்சாலுமே அவன் வந்து அதை கணக்கு போட்டு சால்வ் பண்ணுவானா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு இந்த டைமுக்கு நீங்க என்னோட கார்ல ஏறி கேஸை ரிலீஸ் பண்ணீங்களா, அதே மாதிரி இவ்வளவு நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த டைமுக்கு நீங்க மறுபடியும் என் கார்ல ஏறி கேஸை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, கன்ஃபார்மா இதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா இதே மாதிரி நம்ம லைஃப்ல இன்னும் 3 வாட்டி நடக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்க்கு அடி ஆயிடுறா. டே, இது உனக்கு வந்து சூப்பரான விஷயமாடா அப்படின்னு கேக்குறா. பின்ன
இது சூப்பரான விஷயம் தானே, இதையும் வந்துட்டு மேக்ஸ்லயே நான் எந்த அளவு கிளியர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளோ தொலைவு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. அந்த டைமுக்கு டாங் அங்க வரான். வந்த உடனே ப்ரோ இங்க என்ன பண்றீங்க, நீங்க அதுக்குள்ளேயே வந்து அண்ணிய பார்த்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். என்னது அண்ணியா, யார் இது, என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு இந்த விஷயம் இன்னும் எதுவுமே தெரியல. ஐயோ இவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டென்ஷன் ஆகுறா. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இதுக்கெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது, இந்த மாதிரி நான் போலியான ஹஸ்பண்டெல்லாம் யாருக்கும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அவன் வந்துட்டு ஐயோ ப்ளீஸ் எனக்காக நீங்க யோசிங்களேன், எனக்கு வந்துட்டு கண்டிப்பா மீடியால ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த ப்ரோக்ராமை நம்ம நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு தாத்தா அங்கே வராரு. வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹீரோ கிட்ட, சரி விடுப்பா, இது பெருசா யோசிக்காத, கொஞ்சமா நீ வந்து உன் தம்பிக்காக அட்ஜஸ்ட் பண்ணு, எல்லாருக்குமே இதுல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தியா தாத்தா கூட வயசான காலத்துல புரிஞ்சுக்கிறாரு, நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்ற அப்படின்னு சொல்றான். என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அண்ணா உன்னை வந்து ரொம்பலாம் தொல்லை பண்ண மாட்டாங்க, வீடியோ எடுக்கிறதுல கவலைப்படாத, இதுல மாமியாரும் மருமகளும் தான் ரொம்ப முக்கியம் அப்படிதானே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அவளுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுது. எனக்கு மட்டும் உங்க அண்ணன் கூட சேர்ந்து பண்ணணும்னு என்ன தலையெழுத்தா, எனக்கும் இஷ்டம் இல்லாம தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறா. இவங்க என்ன எல்லாரும் என்னையே வந்து இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டாங் வந்து டென்ஷன் ஆகுறான். காங் வேக வேகமா விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அவங்க பொண்டாட்டி வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ ஹனி உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி பதறாரு. நான் என்ன பண்றது, உங்க அம்மா பண்ண வேலை தான், உங்க அம்மா தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க, என்னை கோச்சுக்கிட்டு போயிட்டு அவங்க உள்ள தாப்ப போட்டுக்கிட்டாங்க, போறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளோட நம்பரையும் மாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அம்மாக்கு என்னாச்சு, அம்மா கிட்ட நீ சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவளையே திட்டிக்கிட்டு இருக்கான். அம்மா நான் உன் பையன் வந்துட்டேன், கதவை தருமா ப்ளீஸ்மா அம்மா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ செல்லம் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமாடா, உன் பொண்டாட்டி என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்றா தெரியுமா, நீ என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா, நீ என் பக்கம் தானே அப்படின்னு பேசி அவனை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. கதவை வேற சாத்தி விட்டுறாங்க. இவ வெளியிலேயே நின்று புலம்பிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க புருஷங்காரன் எப்படியோ அவங்க அம்மா கிட்ட நம்பரை வாங்கி இவளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். இவளும் உள்ள போறா. எதுக்காகமா நீ இப்படி பண்ண, எதுக்காக பாஸ்வேர்டை மாத்தின, அவ இவ்வளோ நேரமா வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தா அப்படின்ன உடனே இல்லை இல்லை எனக்கே தெரியுமா, உன் மேல எந்த தப்புமே இருக்காது, என்னவா இருந்தாலும் அவ தான் தப்பு பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். உனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், என் புருஷன் என்னை விட்டுட்டு போனதுலேருந்து நான் ஒருத்தியாவே உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா, என் புருஷன் ஆனா வந்துட்டு இன்னொருத்தி கூட போயிட்டான், உன்னை பத்தி அவன் கவலையே படலை, ஆனா நான் ஒருத்தி தான் உனக்காக இவ்வளோ நாளுமே நின்றுட்டு இருந்தேன் கூடியே அப்படின்னும் போது அம்மா நான் எப்பவுமே உன் பிள்ளைதான், எனக்கு எப்பவுமே நீ தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா, அப்பனா வந்துட்டு நீ என் கூடயே இங்கேயே தங்குவியா இல்ல அந்த வீட்டுக்கு போவியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல கண்டிப்பா நான் உன் கூட இங்க தாம்மா தங்குவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் போய் அவளை என்ன பண்ணிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது நீ என்னை விட்டுட்டு போகவே போகாதப்பா, நீ என் கூடயே இரு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா நான் போக மாட்டேன், நான் இன்னைக்கு நைட்டு பூராவுமே இங்கேயே தான் இருக்க போறேன், நீ வந்து தூங்கு, நான் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். எங்க பொண்டாட்டிக்காரி தனியா உட்காந்துக்கிட்டு இவர் ஏன் தான் இப்படி பண்றாரு, இவர் ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாரு, இன்னைக்கும் கண்டிப்பா இவங்க அம்மாக்காரி இங்க அனுப்பவே மாட்டா, அவர் அங்கதான் தூங்க போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரை பாக்குறா. இவங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்காங்க போல, அதனால ஐயோ இன்னைக்கு டேட்டுக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தே ஆகணும், இவர் என்னதான் பண்ண போறாருன்னு புரியலையே, கண்டிப்பா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டில் நைட்டு வந்துட்டு மறுநாள் அந்த கிமிச்சி செய்வாங்க இல்லையா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் வீடியோ கேமராவை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே மாமியார்காரி கிட்ட சும்மா இல்லாமல் எதுனா ஃபங்க்ஷனா பார்ட்டியா என்ன நீங்கள் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ செஞ்சு வச்சாதான் காலையில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், மீரா இதெல்லாம் ஒழுங்காக பண்ணியா, நீ எதை தான் ஒழுங்காக பண்ணுற, நீ எதையுமே பண்ண தெரியல அப்படி இப்படின்னு மீராவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ ரொம்ப சீனா எந்த நேரமும் வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டே இருந்த கையில அப்படின்னா இதெல்லாம் நல்லாவே இருக்காது செய்யறது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க.
அவளும் பாவம் எல்லாத்தையும் செஞ்சுதான் எடுத்துட்டு வரா. என்னது இது, உனக்கு எத்தனை வாட்டி தான் நான் சொல்லி தர்றது, உன்ன மாதிரி ஒரு முட்டாளான மருமக எனக்கு கிடைப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இவ்வளவு கேவலமா இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்க, உனக்கு அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது. இதெல்லாம் தண்டம் தான் தெரியுமா, உன் கையை படாம இருந்தாவே இதெல்லாம் நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் தூக்கி கொட்டிடுறாங்க. என்ன மாதிரி ஒரு மாமியாரா இருக்கவே உன்னெல்லாம் வச்சு இன்னும் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கா, நீ எல்லாம் எதுக்குமே லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து வெளியில போயிடுறாங்களா. இன்னொரு மருமக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து மீரா நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கேமராவை பார்த்து மீரா கத்த ஆரம்பிச்சிடுவா. மரியாதை இதை தூக்கிட்டு போயிடுங்க, இல்லை நான் இழுத்து போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இதுக்கு மேல எதுவும் ஃபிலிம் பண்ண வேணாம், தயவு செஞ்சு நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்றா. மீரா செம்ம கோவமா திட்டிக்கிட்டே வரா. உடனே என்ன பண்றான்னா டாங்கு அவங்க பையன் கிட்ட, டே அம்மா கோவமாகறாடா, தயவுசெய்து நீ போய் தூங்கிடுறா அப்படின்னு அனுப்பி வச்சிடறான். உடனே என்னதான் ஆச்சு, எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க, அம்மா உன்னை எதுனா சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும் போது, உங்க அம்மா எதுனா சொல்லலைன்னா தான் எனக்கு அதிசயம், இத்தனை வருஷமாவும் அவங்க என்னை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க, நீ எதுக்குமே லாக்கி இல்ல, உனக்கு ஒரு வேலைக்கு போறதுக்கு கூட துப்பு இல்லை, உன்னாலதான் எல்லாம் அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும் போது மீராக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலா இவ வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயோ டீச் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து கால் வருது. அதோட மேனேஜர் தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் உன்னால வந்துட்டு வேலைக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவன் தானே தெரிஞ்ச உடனே முடியாதுன்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன சொல்றான்னா, நான் நாளைல இருந்து வேலைக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு பாட்டில் எடுத்து இவன் கையில் கொடுத்துட்டு, இதை எடுத்துட்டு என் பின்னாடியே வா, உங்கள் அம்மா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏய் இந்த பீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டே பின்னாடியே வரான். அவங்க அம்மா கிட்ட அந்த பாட்டிலை வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்தில் இந்த பாட்டிலில் இருக்க ஒரு ஒரு பீன்ஸும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி என்னை திட்டும் போதும் நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்ப இத்தனை வாட்டி நான் உன்னை திட்டுனேன்னு சொல்லி காட்ட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எப்படிம்மா அவளை போய் திட்டுவ, அவளை நீ திட்டினதே கிடையாதே அப்படின்னு சொல்றான். உடனே அவ என்ன சொல்றான்னா, இந்த பாட்டில் இனிமே எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்றா. எதுக்காகடி இப்படி சொல்ற அப்படின்னு மாமியார் கேட்கும் போது, இனிமே நாளையில இருந்து நான் உங்களோட பேச்சு எதையுமே கேட்க போறது இல்ல, அதனால இதுல இருந்து திருப்பி ஒண்ணா வந்துட்டு நீங்க பதிலுக்கு எடுத்து வைங்க, எவ்வளவு நாள் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா செம கோவம் வருது. என்னடா இவ சொல்லிட்டு இருக்கா, உன் பொண்டாட்டி நடுராத்திரி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றா இவ அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண இடத்துல இருந்து என்ன ஃபோன் பண்ணி வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, அந்த வேலைக்கு தான் நான் போக போறேன், உங்க பையனும் வேலை இல்லாம வீட்டுல வெட்டியாவே இருக்கான், என்னால இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா வீட்டுல இருந்து வீட்டுல இருக்க வேலையை பாரு, அதுதான் ஒரு பொம்பளையோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கத்துறாங்க. அப்பனா நீங்க தான் இன்னும் 2 மருமக வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, புதுசா வேற ஒருத்தி வந்திருக்கா, அவங்க 2 பேரை வச்சு இவ்வளவு வேலையும் நீங்க செஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கூட உங்களோட பேச்சை நான் மீறிட்டேன், அதனால இப்ப நானே ஒரு பீன்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து அவ போயிடுறா. அவ போன உடனே டான் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மரியாதையா அவ வேலைக்கு போகாம ஏதாவது பண்ண, அது உன்னோட பொறுப்பு தான், புரியுதா அப்படின்னு கத்துறாங்க. சிஇஓ காங்க காட்டுறாங்க. அவர் வந்து அவங்க அம்மாக்கு என்னவோ எல்கேஜி குழந்தைக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா மாதிரி புக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்காரு. தூங்கிட்டாங்க, எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு போகிற நேரத்துக்கு கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் அடிக்குது, எழுந்திரிச்சிடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோனை பார்த்த உடனே கட் பண்ணி வச்சிடறாங்க. யார் அது, அப்பாவா அப்படின்னு கேட்குறான். எனக்கே அவங்க அப்பா கால் பண்ண போகிறாரு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்குது. உடனே இவங்க ஆண்டாயிரம், மரியாதையை உண்மையை சொல்லுங்கள், அப்பா தான் கால் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கு உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே உங்கள் அப்பாலாம் எனக்கு கால் பண்ணுறதே இல்லை, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க சோகமாக. நான் பாத்ரூம் தாம்மா போகிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு தூக்கம் வரலையா, நான் பாத்ரூம் கூட கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன், நான் இங்கேருந்து எங்கேயும் நகர மாட்டேன், நீ தூங்கு, நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து தூங்க வச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோவை வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 14 மாசமா வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனுமே 14 மாசம் கழிச்சு இன்னைக்கு கரெக்டா அதை வந்துட்டு சால்வ் பண்ணிடுறான். ஹீரோயின் இங்க தூக்கம் வராம வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்கா. சரி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வைக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கால் பண்ண அவரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு அந்த சட்டைங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ திருடன், கண்டிப்பா இதெல்லாம் திருட்டிட்டு போதான் வந்திருக்கான்.
ஒரு சட்டியோட மூடியை எடுத்துக்கிட்டு துரத்துறான். அவனும் ஐயோ என்ன விட்டுடு விட்டுடு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். சவுண்டு கேட்டு வீட்ல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஐயோ டார்லிங் எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா ஹீரோயின் பின்னாடி வந்து அந்த சட்டியோட மூடியை வச்சு நொட்டுன்னு ஒன்று வச்சிடுறா. அவ்வளோதான் கீழே விழுந்துடுறாரு மயங்கி. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவர் தான் மாமனாரு. ஐயோ சாரிங்க மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி திருடனாவே இருந்தாலும் அந்த மூடியை எடுத்து யாருன்னா மண்டையை அடிப்பாங்களா சொல்லு அப்படின்னும் போது ஆமாம்மா நீ நல்லா சொல்லு எனக்கு எதுனா ஆயிருந்ததுன்னா அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை அந்த மூடி உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கு தான் அம்மா ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங் சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஹீரோயின் நம்ம ஹீரோவோட அப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. அம்மா ரூபி டீம்ல வந்து இடுப்பு ஆட்டி ஆட்டி ஆடுவியா அதுதானே நீ, நான் உன்னோட ரொம்ப பெரிய ஃபேனுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது. ஐயோ அப்பனா நீ தான் வந்துட்டு என் பிள்ளையோட பொண்டாட்டியா, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சூப்பரா பொண்ணு பார்த்துருக்க அப்படின்னு சொல்லும் போது அவ வந்துட்டு உண்மையான மருமகளா கிடையாது, மரியாதையா எழுந்து இங்கேருந்து உள்ள போனி அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல எனக்கு என் பிள்ளைக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பொண்ணு தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடம் பிடிக்கிறாரு. லூசு பயலை மரியாதையா எழுந்து உள்ள வாயா, ஏதாவது ஒன்று பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில இன்சோவையும் அவங்க மாமியாரையும் காட்டுறாங்க. அப்ப வேக வேகமா அவங்க வந்து நிறுத்துறாங்க. இது பாரு உன்னோட பிளான் நீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் ரெடி பண்ணிட்டேன், எடுத்துட்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ இது கொடுக்காத, தயவு செஞ்சு நீ இந்த பிளானை கொடுத்த அப்படின்னா எனக்கு அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க புடுங்குறாங்க. இவங்களும் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி கேக்குறாங்க. அவ வந்துட்டு கண்டிப்பா இதை நான் கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்றா. உண்மையா நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி நல்லாவே கடிச்சு விட்டுறாங்க பாவம். அதே நேரத்துக்கு மீரா இங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு நான் வெளியில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க மாமியார் முன்னாடி நின்றுக்கிட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு பையன் என்ன சொல்கிறான்னா ப்ளீஸ் டி தயவு செஞ்சு எங்கள் அம்மா சொல்கிறத கேளு, இல்லைன்னா நம்ம 2 பேரையுமே துரத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது உன்ன மாதிரி ஒரு புருஷனே எனக்கு வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறாம்மா, சீக்கிரமாக போய் ஒரு பீன்ஸை எடுத்து வைமா, அவள் இன்னைக்கு உன் பேச்சை மதிக்கவே இல்லை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறான். நீ வாடி திரும்பி இங்கே தானே நீ வரணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீயா நானான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட ரூமை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ஹனி நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்கும் போது குரலே வரல. சரி நானே உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறா. இவ்வளோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறா போல். அங்கே போனால் வந்து ஃபுல்லாக புக்ஸாக தானே இருக்குது ஹீரோவோட ரூம் பூரா. ஆமாம்மா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, அவருக்கு வந்து படிக்கிற விஷயம்னா ரொம்ப பிடிக்கும், நான் ஆசையாக அவரை நம்பர் சைக்கோ அப்படின்னு தான் கூப்பிடுவேன், எந்த நேரமும் வந்துட்டு நம்பர்ஸ் கூட மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என் புருஷனுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சிருந்த எல்லாத்தையுமே சரசரன்னு அழிச்சிட்டு இவனோட பேரையும் இவளோட பேரையும் எழுதிட்டு இருக்கா. அங்க கரெக்டா ஹீரோ அந்த டைமுக்கு வந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடும். அடி பாவி, இதை எழுதுறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு மொத்தத்தையும் அழிச்சிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் வருது அவனுக்கு. மரியாதையை எல்லாருமே ரூமை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. உடனே அவன் என்ன சொல்றான்னா உன்ன மாதிரி முட்டாளுக்கெல்லாம் அது புரியாது, மரியாதையை இங்கேருந்து வெளியில போவோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னது முட்டாளா நானா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்க டஸ்டரை தூக்கி ஹீரோட மூஞ்சிலே அடிக்கிறா. ஸோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.